சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் தந்து நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை சுகப்படுத்தி எங்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்தி கொண்டு போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்க மகிமையை நாங்கள் கண்டடைய கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய மகிமையும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை ஆழங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி ஆண்டவரை வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த தேற்றரவாளனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கூட இருந்த எங்களுக்கு விளங்காத காரியங்களை விளங்கப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே அடியேனை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். இன்றைய நாளிலும் இந்த பெந்தெகோஸ்தே நாளை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். 2வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஆமென். இதுல இந்த வசனத்திலே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். இந்த ஒருமனம் பாடு என்றது முக்கியம். ஒருமனப்பாட்டுக்கு கஷ்டமான ஒரு காரியம் என்னென்றால், எல்லாரும் ஆவியினால் வழிநடத்தப்பட்டார்கள் ஒழிய அவர்கள் ஒருமனப்பட மாட்டார்கள். எல்லாரும் தங்கட திசையில தான் நிற்பார்கள், தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நிற்பார்கள். இது உலகத்திலே சர்வசாதாரணமாக நடக்கிறது. சில வேளையில் பகுதிக்கு சொல்லுவாங்க, தமிழரோட ஒருமனைப்படுத்த இயலாது, தமிழாக்களை ஒன்று சேர்க்க இயலாதுன்னு சொல்லுவாங்க. என்னடா, ஒரு ஆள் முன்னுக்கு வந்து அவரை கீழுக்கு நிற்கிற ஆள் பிடிச்சி கீழே இழுக்கணும்ட்டு அப்படியெல்லாம் பகுதியாக சொல்லுவாங்க. தமிழர்கள் தனியாக இல்லை, எல்லா ஜனமும் அப்படித்தான், எல்லா மனுஷரும் அப்படித்தான். அவங்களுக்குள்ள இருக்கிற எனக்கு அதாவது சுபாவம் அப்படியானது ஒரு காரியம். ஒருத்தர் முன்னுக்கு வர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க, தான் முன்னுக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த ஒருமனப்பாட்டை எதிர்பார்க்கிறார். எங்களிடத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம், தேவனை தரிசிக்க வந்திருக்கிறோம், அவருடைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் முதலாவதாக இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம். அதாவது இந்த பெந்தெகோஸ்தே என்றால் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமா என்றால், யூதர்கள் மத்தியிலே பெந்தெகோஸ்தே என்றதை ஷாவூட் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. ஷாவூட் என்றால் அதாவது யூதர்கள் அந்த நாளை கொண்டாடுகிறார். சனிக்கிழமை தான் அவர்கள் ஆண்டவரை தரிசிக்கிற நாள். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்கிறோம், அவர்கள் சனிக்கிழமை தான் கூடி வந்து அவர்கள் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். அதில் ஷவுட் என்று சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் பிள்ளைகளோடு கூட ஜூதர்களுடைய ஒரு ஹனூக்காக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல அவர்கள் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்கள். அதில் சொல்லப்படுகிறது என்னென்றால், இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தில் வச்சிருக்கிற மாதிரி அவர் அந்த உருண்டையாக வச்சிருக்கிறது வந்து தூரா. அந்த தூரா 5 புத்தகம், மோசையின் 5 புத்தகங்களும் அதில் எழுதி அதுக்குள்ளே வைத்திருக்கப்பட்டது. இது வந்து அவர்கள் கொண்டு வருகிற நேரம் அவர்கள் அதாவது தொட்டு ஆசீர்வதிக்கிறதான ஒரு காரியம். இந்த காரியத்துக்குள்ளாக நடந்தது. இது மாத்திரமல்ல, இந்த பெந்தெகோஸ்தே என்ற இடத்திலே, பெந்தெகோஸ்தே என்று சொல்கிற இடம் வந்து அதாவது 50 நாட்களை அவர்கள் கணக்கு, 49 நாட்கள், 49 நாள் முடிந்து 50வது நாள் கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட நாள். கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட நாளில் இருந்து கணக்கு பார்க்கிறார்கள் 50 நாள். 50 நாளே அந்த கணக்கு பார்த்து அந்த இடத்திலே அது ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் அதை கொண்டாடி வருகிறார்கள். இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறதும் கூட 2வது அதிகாரத்திலே என்னென்னு சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் கூடி வந்து அந்த இடத்திலே காத்திருந்தார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது வந்து ஒரு பண்டிகை நாளாய் கருதப்படுகிறது. அந்த பண்டிகை நாளிலே எல்லாரும் வீட்டை தங்கட வீட்டை இருக்க மாட்டாங்க. அவங்க கூடி வந்து அந்த சந்தோஷமான நாளை அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறது நிமித்தம் அவர்கள் கூடி வந்து அந்த இடத்துல அந்த காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து நடக்கிறதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் வாசிப்போம்.
முதலாவது அதிகாரத்தில், அதாவது 2வது அதிகாரம் 1வது வசனம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்ப இப்படி சொல்ல போனா எங்கேயோ இருக்கிறார்கள் எல்லாம் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். அந்த இடம் எந்த இடமா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எருசலேமை தேடித்தான் எல்லாரும் வந்தாங்க. எருசலேமை தேடித்தான் எல்லாரும் வந்தாங்க. அப்படி ஒரு இடத்தை அவர்கள் அந்த இடத்திலே வைத்து அந்த இடத்திலே எல்லாரும் கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட போது அதுக்கு பிறகு அதாவது அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சில பேர் நினைத்திருப்பவர்கள் கைவிடப்பட்டிருந்தோம், இவர்களுடைய கதை உலகத்தோட முடிஞ்சது என்று நினைத்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரம் வழங்க அனுப்புகிறேன். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்து வேந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலத்தோடு கூட, அவருடைய பலத்தோடு கூட அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். இதை நாங்கள் வாசித்து அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து திரும்பவுமாக வாசிப்போமா இருந்தால் அதுக்குள்ள இன்னும் ஆழமான காரியங்கள் உண்டு. ஆழமான காரியங்களை ஆண்டவர் ஆவியானவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துவார். அதுல 2வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அப்ப என்னென்றால் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள் பண்டிகைக்காக. அந்த இடத்தை சுற்றி அந்த நகரத்திலே அந்த பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிறதுக்காக அவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஒரு மேல் இடத்திலே, அதாவது ஒரு மேல் மாடியிலே அவர்கள் கூடி காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது பெரிய, அதாவது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. இதை நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், எப்படியாக இது நடக்கப்பட்டது என்று. ஒரு பெரிய ஒரு வீடு, அந்த வீட்டில் அவள் மேலுக்கு இருக்கைக்குள்ள முழக்கம் வருது, பெரிய ஒரு பலத்த காற்று அடிக்குது. அது எங்கிருந்து வருது? மேலே இருந்து இறங்கி வருகிறது. இறங்கி வந்து அவ்வளவுத்தையும் நிரப்பிட்டு மெழுகு எப்படியாக உருகி அப்படி அந்த இருக்கிற இடத்தை நிரப்புமோ அது போல நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மீது, அவருடைய வல்லமை அப்படி அவர்கள் மீது இறங்கினது. இந்த வல்லமை அவர்களுக்குள்ளே, அவர்கள் கடைசி மூச்சு மட்டாய் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டார், அவர்களுடைய உடம்பை விட்டு பிரிய மாட்டார். அவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது, தேவாவியானுடைய வல்லமை. அந்த வல்லமை தான் நாங்களும் நாடி நாங்கள் தேடி ஓடி அவருடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். நாங்கள் மாம்சத்திலே நாங்கள் ஓடுகிறோம், நாங்கள் மாம்சத்திலே ஓடி ஒரு அளவுக்கு நாங்கள் ஓடி போகிறோம். அதுக்கு புரோஜனங்களை களைச்சு விடுவது. எங்களுக்கு நாங்கள் தாகத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற ஆவியானவராக இருக்கிறார். தாகம் உள்ளவன் என்னிடத்திலே வர கடவன் என்று சொல்லி இருக்கிறது வசனம். அப்போ நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் எங்களுடைய சுய பலத்திலே நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ஓடுவோம். எங்களுடைய சுய பலத்திலே நாங்கள் வேதத்தை வாசிப்போம். எங்களுடைய சுய பலத்திலே நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி எங்களை திரும்பவுமாக பலம் இல்லாத நேரத்திலே அவர் எங்களை தட்டி எழுப்பி எங்களை தொடர்ந்தும் அவருடைய பாதையிலே வழிநடத்துகிறவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை ஜெபிக்க வைக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை வேதத்தை படிக்க வைக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த படித்த வார்த்தைகளிலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை குறித்து நாங்கள் கடந்த காலத்திலே நாங்கள் பார்த்தோம், கடந்த நாட்களிலே பார்த்தோம் எப்படியாக சொல்லப்பட்டது என்று சொல்லி. இப்படியாக சொல்லப்பட்டது தான் இந்த லூக்காவிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்று பின்பு இயேசு வாசிங்கள். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று.
அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிட்டு. இதுல முன்னுக்கு இருக்கிற வசனங்களை இருக்க வாசிங்க. அதுல என்ன மாதிரி போட்டிருக்கண்டு 14 என்ன இங்க 9ல இருக்க வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியோ. ஓகே, இது என்னத்துக்கு வாசிக்க சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பலத்தோடு கூட எங்க போறாராம்? அவர் வாசிச்சோம், எங்க கலிலேயாவுக்கு திரும்பி போனார்னு வாசிக்கிறோம். ஆனா இதுக்கு முதல் நடக்கிறது என்ன காரியம்? இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து, 40 நாள் சாப்பிடாமல் இருந்து, 40 நாளும் அவர் தண்ணியும் குடிக்காமல் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு வருகிறார். அதில் நாங்கள் வாசிக்கிற அந்த காரியங்களை குறித்து நாங்கள் ஏற்கனவே வாசித்து அறிஞ்சிருக்கிறோம். இப்படியாக எல்லாம் பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்துண்டு. அதுக்கு பிறகு இந்த சோதித்து அறிந்த பிறகுதான் அதில் சொல்லப்படுகிறது என்னென்று, பின்பு இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய பலத்தினால் கலிலியாவுக்கு திரும்பவும் போனார் என்று. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆவியானவருடைய பலம் கொடுக்கப்பட்டது. மாம்சத்திலே நான் எவ்வளவுத்துக்கு நொந்து போய், எவ்வளவுத்துக்கு இசக்கம் இல்லாமல், நான் ஒரு 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 பலம் இல்லாமல் குன்றி போயிருந்தாலும் என்னுடைய மாம்சம் அப்படியே கிடக்கிறது இல்லை. என்னுடைய மாம்சத்தையும் உயிர்ப்பிக்க தேவனுடைய ஆவியானவர் நான் முடியும். அந்த தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவ ஆவியானவரை நாங்கள் உண்மையாகவே அவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தவமாக நடக்க வேண்டும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் அப்போஸ்தலரிலே 4வது அதிகாரம் 33வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பாருங்கள், இது எப்ப நடக்குது? ஆவியானவர், அதாவது பரிசுத்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துக்கு போன பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அதாவது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதத்தின் பலம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்னென்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்ப என்ன பலம்? அந்த பலம் தேவனுடைய பலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பலத்தின் நிமித்தம், அந்த நிச்சயத்தின் நிமித்தம் ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தின் நிமித்தம் அவர்கள் சென்று எல்லா இடமும் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை எல்லா இடமும் பரப்பினார்கள். ஜனங்களுக்கிடையே அற்புத அதிசய அடையாளங்களை நடத்தினார்கள். யாரு? அப்போஸ்தலர்கள். இப்ப யாரு? ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் எங்களிடத்துல? நாங்களும் இதே காலடியிலே நாங்களும் நடக்க வேண்டும். நாங்களும் பலத்தோடு கூட, நாங்களும் உன்னதத்தின் பலத்தோடு கூட, நாங்களும் இப்படி எழும்பி தேவனுக்காக எழும்பி நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றது அவருடைய சித்தம். இந்த சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எங்களை ஒருமனப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எங்களை உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய மேட்டிமைகளை எல்லாம் எங்களை உடைத்து அந்த இடத்திலே தேவ ஆவியானவர் அவருடைய பலத்தினாலே அவர் எங்களை இடைகட்ட வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் அவரை நாங்கள் ஏதோ நாங்கள் வழக்க தோஷத்துக்கு வர்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு போக கூடாது. உண்மையாகவே உன்னதத்தின் பலத்தை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உன்னதத்தின் பலத்தினால் தினமும் நிறைகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வல்லமை எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த அதாவது இந்த உலகத்திலே இருக்கிறதான பாடுகள் எல்லாம் மேற்கொள்கிறதுக்கு அவருடைய பலம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது வசனத்தை வாசிங்கோ. 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இது ஒரு ஆவியானவர்னால் கொடுக்கப்படுகிறதான ஒரு அடையாளம். ஆவியானவர் வந்திருக்கிறார் என்று கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளம். முக்கியம் ஆவியானவருடைய வல்லமை காணப்பட வேண்டும்.
முக்கியம். எங்களுக்குள்ளே ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு இறங்க வேண்டும். அது மட்டும் நாங்கள் யாக்கோபு ஜெபித்தது போல நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யாக்கோபு எப்படியாக ஆண்டவரை பிடித்து நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை, அதாவது அவர் எப்படியாக பற்றி பிடித்து அந்த ஆண்டவரிடத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆனாலும் அவர் விட இல்லை ஆண்டவர். கடைசியா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது? அவருக்கு ஒரு சுளுக்கு கொண்டு வந்தது. அவ்வளவு ஒரு கடின இதயத்தோடு ஆண்டவரை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவரை நீர் எனக்கு ஆண்டவருடைய வல்லமையை தந்தாலே ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்று சொல்லி அப்படி ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி வல்லமையாய் அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இன்னிலும் இதில் இருக்கிற நிலைமையிலும் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய முடியும். தேவன் எங்களை இன்னும் பலப்படுத்துவார். எங்களுக்கு இருக்கிற, அதாவது நாங்கள் சில வேளையில எங்களுக்கு கூச்சமாக இருக்கலாம், நாங்கள் யாருக்கு முன்பாக போய் நாங்கள் ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு. இந்த இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் எங்களை விட்டு அகன்று போடும். நாங்கள் ஆண்டவரை அதிகாரத்தோடு, அந்த பாருங்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி அதிகாரத்தோடு ஆண்டவருடைய வல்லமையை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னாரோ அதே போல நாங்களும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளே தேவையா இருக்கிறது. தினமும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் வரங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். வரங்களை குறித்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்படி விட்டுட்ட இருக்காம நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த வரத்துக்காக ஆண்டவர் தருமட்டா நாங்கள் ஜெபம் பண்ணணும். அதுக்காண்டி ஜெபத்திலே தரித்திருக்காங்க. ஆண்டவர் தந்துட்டார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இது முக்கியமான ஒரு காரியம். இப்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே நித்தமும் நிரம்பி நிரம்பி வழிய வேண்டும். நாங்கள் பாருங்கள், எங்களுடைய நிழல் பட்டு ஜனங்கள் குணமாகிற அளவுக்கு ஆண்டவர்களை பாவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள யார் என்னை தொட்டார்கள் என்று சொல்லி திரும்பி பார்க்கிறார். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அங்கியை தான் தொட்டு சுகமான அந்த விசுவாசம் அவைக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் அவையை விடுவித்தது. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப எங்களுடைய விசுவாசம் தான் எங்களை ரட்சிக்கிறது. அப்படியாக நாங்கள் விசுவாசம், எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்கப்படுகிறது ஆவியானவர். இப்படியாக நாங்கள் மாற வேண்டும். பாருங்கள், இப்படியாகத்தான் நாங்கள் எங்களுடைய படத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்று அவர்கள் மேலே வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக ஒரு எங்கள் படத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு காரியத்தை தான் அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு தரம் பார்க்கல என்னண்டு பேதுரு அரை பார்க்கல, தோமாவை பார்க்கல, தோமா சொல்லுவார் உன்ட்டு தலைக்கு மேலே எப்படி இருக்குது. அப்போ தோமா சொல்லுவார் உன்ட்டு தலைக்கு மேலே எப்படி இருக்குது. அவர்கள் அப்படியாக எல்லாம் அவர்கள் நின்றிருக்க. ஆனால் சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால் ஆண்டவர் கொடுத்ததை, அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். தேற்றரவாளனை அனுப்புறது மாத்திரமல்ல, பலத்தை காற்று போல அவர்கள் மீது வந்து இறங்கினதான வல்லமையை காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போய் ஊழியத்தை செய்கிறதுக்கு, வல்லமையோடு கூட ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென், ஆமென். அதாவது பரிசுத்த ஆவியானவர்னால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் வந்து எங்களுக்கு என்னத்தை தருகிறவராக இருக்கிறார்? வரத்தை தருகிறவராக இருக்கிறார். தனிய பற்பல பாஷைகளை பேசுகிறது தான் வரம் என்று இல்லை. சில பேர் இப்பத்திய காலத்துல நான் கேள்விப்பட்டது, நீ அந்நிய பாஷை பேசினாத்தான் நீ பரலோகம் போவான்னு சொல்ற கூட்டமும் இருக்குது. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதை நாங்களே உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் தான் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களோடு சும்மா இருக்கிறீங்களா? அவர் எங்களோடு கதைக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களோடு இடைப்படுவார். அவர் எங்களுக்கு சொல்வார், இல்லை இப்படி செய்யாத,
அது கூடாது. நாங்கள் பேசிட்டோம் என்றாலும் எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தையை நாங்கள் கெதியாக விட்டுடுவோம். நாங்கள் பேசிட்டோம் என்றாலும் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார், நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அந்த நிமிஷமே ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்புரவாக வேண்டும். அந்த நிமிஷமே ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ ஒருக்கா ரட்சிக்கப்பட்டா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று நான் வாழ்ந்துட்டு போகலாது. நான் தினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறேன், தினமும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே வருகிறேன், தினமும் ஆண்டவர் என்னை திருத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய சுபாவத்தில் இருந்து நான் விடப்பட வேண்டும், சுயம் என்னிலே சாம்பலாய் மாற வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்னும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் எங்களுக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவுக்கு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அதாவது நாங்கள் அவருடைய இருக்கிறதான எங்களுடைய நம்பிக்கை, அவர்களே இருக்கிறதான நம்பிக்கை எங்களை சும்மா வைத்திருக்காது. என்னன்னு சொல்லும், நாங்கள் போகிற இடமெல்லாம் இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எங்களுக்கு இயேசு இப்படி செய்தார், இயேசு அப்படி செய்தார், இயேசு எங்களுக்கு. அது மாத்திரமல்ல, எங்களுக்குள் இருந்து ஜீவ நீரூற்றுக்கள் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கொஞ்சம் தண்ணி எங்களுக்குள்ள இருக்கிறது காணாது, ஜீவ நீரூற்றுக்கள் புறப்பட வேண்டும். அப்ப நாங்கள் எங்களிடத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டும். நாங்கள் ஆவியிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நிரம்பி ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி நாங்கள் எந்த நேரம் நாங்கள் கை கொடுக்கல எங்கள்கிட்ட இருந்து ஆட்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை கடந்து செல்ல வேண்டும். இப்படியாக இருக்க வேண்டும். யாராவது எங்களை கண்டு எங்களோட கதைக்கு ஆட்கள் உடனே சொல்லக்கூடியதாக உங்களை ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, உங்களை ஒரு நல்ல ஷைனி ஒன்று, நீங்க ஒரு ஷைனா இருக்கிறீங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லுவோம். என்னதுக்கு? நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவோடைய அவரை போல குட்டி இயேசுக்களாய் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. வேற ஒன்றுக்குமே எங்களுக்கு ஆவியானவர் ஆண்டவர் தரையில்லை, இதுக்குத்தான் தந்திருக்கிறார். எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வேலை முழுக்க கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது. அதை எங்களுக்கு கற்று தருகிறவராயிருக்கிறார். நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒரு மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு நாங்கள் வேற ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் வேறொரு வழியாயும் நாங்கள் தேவனுடைய ராட்சியத்துக்களை கடந்து செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாங்கள் தேவனுடைய ராட்சியத்துக்கு கடந்து செல்ல முடியாது. ஜன்னலுக்குள்ளால குதிச்சு போகலாம் நினைச்சு பார்க்காதீங்கோ. நான் முந்தின காலத்தில் நான் எல்லாம் யோசிச்சு கொண்டிருந்தேன், இன்னும் ஆண்டவர் வாராரு இன்னும் வரையில, சரி வர்ற நேரம் பார்த்து கொள்ளலாமன்னு அப்படியே நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். அவர் வரைக்கும் முதல் நான் உடனே பாவம் மன்னிப்படுத்த ஆண்டவரோட சேர்ந்து கொள்வேன், அப்படியெல்லாம் நான் யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அவர் திரும்பவும் வரப்போகிறார். தன்னுடைய சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். இந்த சபைக்குள்ள இருக்கிறார்கள் காக்கப்படுவார்கள். இந்த சபைக்குள்ள இருக்கிறார்கள் காக்கப்படுவார்கள். அவர் தன்னுடைய மனவாட்டியை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். அவர் தன்னுடைய மனவாட்டிக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கான கொடுத்தது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகள். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து இந்த சபையை சரியான வழியிலே வழி நடத்துகிறார். குடும்பத்தை சரியான வழியிலே வழி நடத்துகிறார். பிள்ளைகளை சரியான வழியிலே வழி நடத்துகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு செய்கிறதான காரியம். அவர் எங்களை பாருங்கள், தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டது போல அவர் எங்களுக்கு வந்து என்ன செய்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வசனம் எப்படியாக கொடுக்கப்பட்டீர்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக தொடர்ந்து அதுல வருகிறது. உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துறதுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையாயிருக்கிறது. அப்ப பாருங்கள், இப்படியாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தை தான் எங்களை சரிப்படுத்துகிறது. நாங்கள் சரியாக எங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட நாங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவோம், நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்படுவோம், நாளுக்கு நாள் வளர்ந்து வருவோம், நாளுக்கு நாள் அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே பெருகி கொண்டே போகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோமாக. தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் தாமே கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறதுக்காக நன்றி. நீர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி. உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறக்கினதுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது ராஜா, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களோடு கூட வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வீடுகளில் இருக்கும் போது உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள்ளே இன்னுமாய் நிரப்பி ஆண்டவரே, இன்னுமாய் உம்மை போல எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம், இதோ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஆவியிலே ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை தேர்ந்தவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வெளிப்படுத்தலை கட்டளையிடும் ஆண்டவரை அவர்களுக்கு நீர் கனவுகளை கட்டளையிடும் சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் இன்னுமாய் உம்மை கிட்டி சேர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொன்னபடி ஆண்டவரை, இந்த சபையிலே உம்முடைய தீர்க்க தரிசனத்தை நீர் உரைக்கும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரை, நீ கிருபையாய் ஆண்டவரை, உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்துதல் தரிசனங்களை ஆண்டவரை இந்த ஜனங்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து